தொகுதிக்கு நேற்று வாக்களித்த அனைத்து வாக்காளர் பெருமக்களுக்கும் என்னோட நெஞ்சார்ந்த மனமார்ந்த நன்றியை நான் முதற்கொண்டு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த தேர்தலில் வெற்றிக்காக பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வெற்றிக்காக பாடுபட்ட வருகை தந்து பிரச்சாரம் செய்த நம்மளுடைய நாட்டினுடைய அடுத்து 2வது முறையாக பாரத பிரதமராக பொறுப்பேற்கிருக்கின்ற நம்மளுடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு என்னோட நெஞ்சார்ந்த நன்றியை இந்த நல்ல நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். நம்மளுடைய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்களுக்கும் தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்து இந்த களத்தில் தேர்தல் பணியாற்றிய அத்தனை பொறுப்பாளர்கள் நிர்வாகிகளுக்கும் நன்றியை தெரிவித்து முக்கியமாக இந்த தேனி பாராளுமன்ற தொகுதியினுடைய பொறுப்பாளராகவும் பிரச்சார களத்தில் ஈடுபட்ட நம்மளுடைய மாண்புமிகு வருவாய்த்துறையோட அமைச்சர் ஆர்பி உதயகுமார் அண்ணன் அவர்களுக்கும் அனைத்து பொறுப்பாளர்களும் நெஞ்சார்ந்த நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன். இந்த தேனி பாராளுமன்ற தொகுதியில் முக்கியமாக நான் கவனம் செலுத்த இருப்பது குடிநீர் பிரச்சனை. உசிலம்பட்டி பகுதி, ஆண்டிப்பட்டி பகுதி, அனைத்து பகுதியில் எங்கெங்கே குடிநீர் தட்டுப்பாடு நிலவுகிறதோ அந்த குடிநீர் தட்டுப்பாட்டை முழுவதுமாக நிரந்தரமாக நீக்குவதற்கு நான் பாடுபடுவேன் என்று தெரிவிச்சுக்கிறேன். அவரோட கருத்துக்கு நான் பதில் சொல்ல விரும்பவில்லை. என்ன தேர்தல் இந்த களம் என்பது நல்ல ஒரு பதிலை மக்கள் தீர்ப்பளித்து விட்டார்கள். அவர்களுடைய இயக்கம் கட்சி எந்த நிலைமையில மக்கள் ஆதரவு இருக்கின்ற என்பதை தேர்தலுடைய முடிவு உணர்த்தியிருக்கின்றது. அதுக்கு நான் பதில் சொல்ல அதை மாதிரி கனவு எனக்கு கிடையாது. தலைமை நம்மளுடைய இயக்கம் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை வழிநடத்தி கொண்டு இருக்கின்ற நம்மளுடைய தமிழகத்தினுடைய துணை முதலமைச்சர் முதலமைச்சர் அவர்களுடைய வழிகாட்டுதலின்படி நான் செயல்படுவேன் என்று தெரிவித்தேன். அது நான் தேனி பாராளுமன்ற தொகுதியில் மட்டும்தான் நான் போட்டியிட்டேன். அந்த களப்பணியை நான் ஆட்டியிருக்கின்றேன். தேனி பாராளுமன்ற தொகுதியினுடைய வெற்றி மக்கள் அளித்திருக்கின்றார்கள். தமிழ்நாடு அளவில் நம்மளுடைய புரட்சித் தலைவி அம்மா அவர்களுடைய தொண்டர்கள் நல்ல தீவிரமாக களப்பணியாற்றினார்கள். அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மிகப்பெரிய வாக்குகள் சதவீத வாக்குகளை பெற்றிருக்கின்றது. ஆக இதை தோல்வியாக கருத முடியாது என்பதை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. அது தோல்வியில் கிடையாதுன்னு நான் சொல்றேன்ல. அதான் இதுக்கப்புறம் எந்த மாதிரி இதை ஆராய்ஞ்சு எதனால இந்த வாக்குகள் கம்மியாச்சு என்பதை ஆராய்ஞ்சு அதனுடைய நிவர்த்தி செய்வதற்கான முடிவை நாங்கள் எடுப்போம்.